நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். நான் செந்தில். இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாம் பயணிப்பதற்கு முன்பாக தமிழகத்தின் முன்னணி இயக்குநர்களில், திரைப்பட இயக்குநர்களில் ஒருவரான திரு கே பாலச்சந்தர் இன்று காலமானார். அவருக்கு நம்முடைய இரங்கல்களையும், அவரை பிரிந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருள், நாடாளுமன்ற கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த குளிர்கால கூட்டத்தொடர் பயனுள்ள வகையில் நடைபெற்றதா, மக்களுக்கு பயனளிக்கக்கூடியலான வகையிலான விஷயங்கள் ஏதும் அங்கே நடைபெற்றதா என்ற தளத்தில் விவாதிக்க இருக்கின்றோம். பல கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும், நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கும் பல கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. இந்த கோடிக்கணக்கான மக்களின் ரூபாய் செலவிடப்பட்டு நடத்தப்படக்கூடிய கூட்டத்தொடர்கள் எந்த அளவிற்கு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றன, எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டார்களா என்ற தளத்தில் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு நிலையத்தில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அஇஅதிமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி குமார் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். பாஜகவினுடைய தமிழகத்தினுடைய மூத்த முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு நாராயணன் திருப்பதி நம்மோடு இணைகிறார். வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு கோபண்ணா அவரும் நம்மோடு இணைகின்றார். வணக்கம் சார். என்னுடைய முதல் கேள்வியை திரு கோபண்ணா அவர்களிடம் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது குறிப்பாக மாநிலங்களவை முற்றிலும் முடங்கி போனது எதிர்க்கட்சியினுடைய அமளியால். இதுபோல் கோடிக்கணக்கில் மக்களுடைய வருவாயை வரி பணத்தில் செலவிடப்படக்கூடிய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது இப்படி முடங்கி போவது அப்படிங்கிறது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் கருத்தும் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, பொதுவாக இன்றைக்கி நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது கடந்த 60 ஆண்டுகளாக போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியிலேயே பல நாள்கள் நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு பல மசோதாக்களை நிறைவேற்ற முடியாமல் ஒரு கூட்டத்தொடர் முழுவதுமே முடங்கி போன நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கிறது. அப்படி பார்க்குறப்போ முதல் லோக்சபா, ஃபஸ்ட் லோக்சபா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 13வது லோக்சபா 297 மசோதாக்களை நிறைவேற்றியிருக்கு. ஆனால் 15வது லோக்சபா வெறும் 162 மசோதாக்களை தான் நிறைவேற்ற முடிஞ்சது. இப்படி பார்க்குறப்போ இந்த கடந்த 10 ஆண்டு காலமாகவே ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுப்ப வேண்டியது, இந்த அரசை நிர்பந்திக்க வேண்டியது, இப்படின்ற போக்கு கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த 6 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கி இந்த புதிய ஆட்சி அமைந்த பிறகு ஒரு விசித்திரமான பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கார். இந்த நாடாளுமன்றத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு நுழைவது, சபாநாயகரை பார்த்து ஒய்யாரமாக குனிந்து அவர் வணங்குவது, மதிப்பளிப்பது, எதிர்க்கட்சியினரோடு அவர் பழகுவது, விவாதத்தை செழுமைப்படுத்துவது, இந்த பாராளுமன்ற ஜனநாயகம், பார்லிமெண்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் இருக்குது பாருங்க, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, அதையெல்லாம் அதாவது அங்குலமாக அதை ஒவ்வொரு செங்கல்லாக கட்டப்பட்டு எழுப்பப்பட்ட அந்த மாளிகை இன்றைக்கு அந்த ஜனநாயக உணர்வு இல்லாத ஒரு பிரதமர், விவாதத்தில் பங்கேற்காத பிரதமர், நாடாளுமன்றத்துக்கு வர விரும்பாத பிரதமர், எந்த இதற்கும் பதில் சொல்லாத பிரதமர். ஏன்னா உடனே என்ன சொல்கிறாங்க, மன்மோகன் சிங் வாய்மூடி பேசிக்கிட்டு இருந்தாரா, மௌனமாக தானே இருந்தார். அவர் இயல்பாகவே பேசுகிறவர் அல்ல, நிறைய பேச மாட்டார். அவர் செயல் வீரர், பல காரியங்களை இந்த நாட்டில் செய்திருக்கிறார். அந்த வகையில் அவரையும் இவரையும் ஒப்பிடக்கூடாது. இவர் பொதுக்கூட்டங்களிலே பேசுகிறவர், நாடாளுமன்றத்தில் பேச தயங்குவது அதுவும் ஒரு பெரிய விவாதமானது. அதனால் தான் நாடாளுமன்றத்தை கடுமையாக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிற வார்த்தை வைத்திருக்கிறார். நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் நாடாளுமன்றம் தான் மக்களுக்கான திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துவதற்கான இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற முறையில் இப்படி முடக்கப்படுவது அல்லது முடங்கி போகக்கூடிய சூழல் ஏற்படுவது அப்படிங்கிறது இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டிற்கு எந்த அளவிற்கு ஆரோக்கியமானதாக இருக்கும்? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, நாடாளுமன்றம் முடக்கப்படுவது என்பதோ அல்லது ஒத்திவைக்கப்படுவது என்பதோ அதிசயமான ஒன்றா இந்தியாவில் பார்க்குறது இல்லை. ஏன்னா அது தொடர்ந்து சமீப காலங்களில் ஒரு 10-15 வருஷமாக அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நடந்ததுனா தான் ஆச்சரியமே ஒழிய, இந்த ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கட்சிகளுக்கு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு அது ஒரு வழியாக கடைபிடிக்கிறாங்க. அரசாங்கமும் பதில் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை சொல்கிறத தவிர்ப்பதற்கு அது ஒரு வழியாக கையாளுறாங்க. ஆக 2 பேருமே கையாள சொல்ல
அது தவிர்க்கப்பட வேண்டியதாக இருந்தாலும் ஆனால் நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாத நிலை தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. மரியாதைக்குரிய கோபண்ணா அவர்கள் சொன்னதைப் போல இன்றைக்கு அதை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மத்திய அரசாங்கத்திற்கு இருந்தால் பிரதமர் கருத்தை சொல்லியிருக்கலாம். ஏன்னா அதாவது அவர் செயல்படுற பிரதமராக செயல்படாத பிரதமராக பேசக்கூடிய பிரதமராக முடியாதவரான்றதில்ல. ஒரு கோரிக்கை எழுப்பப்பட்ட பிறகு இதனால் நாடாளுமன்றம் இயங்க முடியாத ஒரு நிலை வந்துவிட்ட பிறகு பிரதமர் தன்னால் நாடாளுமன்றம் இயங்க முடியாத நிலை வந்துவிட்டதே என்ற கவலையோடு அதை அணுகியிருக்க வேண்டும். அதை அவர் செய்யலன்றது தான் இன்றைக்கு நடந்த நிகழ்வு. ரெண்டாவது, இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கமோ அல்லது பாரதிய ஜனதா கூட்டணி அரசாங்கமோ இல்லை. முழுக்க முழுக்க நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று விளம்பரப்படுத்தப்பட்டு அதை ஏற்று மக்கள் வாக்களித்து வந்த அரசாங்கம். ஆக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற தலைவர்களை எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நரேந்திர மோடியை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது தான் இன்றைக்கி அத்வானி போன்றவர்களுடைய அவர்களெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இவங்க நரேந்திர மோடியை மட்டுமே நம்பி அரசாங்கத்தை அமைச்சிருக்காங்க. அதனால் அவரிடம் பதிலை சொல்ல வேண்டிய கடமை மற்றவங்க எத்தனை பேர் சொன்னாலும் அந்த பதில் என்பது அரசாங்கத்தினுடைய பதிலாக இருக்காது. நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் என்ற வகையில் சொன்னால்தான், அது மட்டுமல்லாமல் நரேந்திர மோடி அவர்களை மட்டுமே நம்பி வாக்களித்ததாக நம்பப்படுகின்ற சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வகையில் அவர் தன்னுடைய கடமைகளை அது உணர்ந்து செய்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். நாடாளுமன்றம் நடந்திருக்கிறது. பொதுவாக பிரதமர் பதில் சொல்லியிருந்தால் பிரச்சனைகள் எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்து எழுப்பப்படக்கூடிய பிரச்சனைகள், பொதுவாக அந்நிய முதலீடு அல்லது விலைவாசி உயர்வு இது போன்ற பிரச்சனைகளை தாண்டி சர்ச்சைக்குரிய அமைச்சர்களுடைய கருத்துக்கள் அல்லது பாஜகவினுடைய கருத்துக்கள் அல்லது பிற RSS போன்ற அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சர்ச்சைக்குரிய கருத்துக்களாக இருக்கின்றன என்ற தளத்தில் தான் இவர்கள் குரலை எழுப்பினார்கள். இதற்கு பிரதமர் பதில் சொல்ல வேண்டும் என்று முடக்கப்படுவதற்கான காரணங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து? இந்த பாராளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் மிக தெளிவாக ஒவ்வொரு துறைக்கும் அருமையான செயல்திறன் மிக்க அமைச்சர்களை நியமித்திருக்கிறார். ஒன்று, இதில் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அவர் என்கின்ற விஷயத்தில் கடந்த பாராளுமன்றங்களை விட இந்த பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக கொஸ்டின் அவர் சஸ்பெண்டே ஆகலை. மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்கக்கூடிய அந்த கேள்வி நேரம் என்பது தொடர்ந்து நடைபெற்றிருக்கு, 0 ஓவர் உட்பட. ஒன்று, மக்களவையில். ஆமாம். அதுக்கு அடுத்தது 37 மசோதாக்கள் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் டேபிள் பண்ணாங்க. ஆனால் 17 தான் லோக்சபாவிலையும் 11 ராஜ்யசபாவிலும் கிளியர் ஆயிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 தான் 2 அவையிலுமே கிளியர் ஆகி வந்துருக்கு. இதில் ஒரு சில முக்கியமான பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கும் பொழுது காங்கிரஸ் இல்லை. இந்த குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னாலே இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பற்றி மிக கடுமையாக ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் மிக பயங்கரமாக பேசிக் கொண்டிருந்தன. ஆனால் நாடாளுமன்றத்திலே இது குறித்து விவாதம் செய்யும் பொழுது காங்கிரஸ்காரர்கள் இல்லை. காரணம் என்னவென்றால், இந்த திட்டம் முடக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய மதிப்பிற்குரிய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் சென்ற ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியின் அளவு 33,000 கோடி, இந்த முறை 34,000 கோடி, அதாவது 1000 கோடி அதிகமாக ஒதுக்கப்பட்டது. அதிலே நிதி அளித்தது மாநிலங்களுக்கு 28,500 கோடி என்று மிக தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்து இதை எப்படி எல்லாம் செயல்படுத்தியிருக்கிறார்கள். சில மாநிலங்கள் கணக்கு கொடுக்காத காரணத்தினாலே அந்த நிலுவையில் உள்ளது செல்லும், கணக்கு வந்த பிறகு செல்லும், மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நேற்று நடந்த ஒரு சம்பவம். அதாவது பாராளுமன்ற நிலைக்குழு ஒன்று தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. என்னவென்றால், இந்த மானியங்கள் நேரடியாக யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு போய் சேராது, பணக்காரர்களுக்கும் அரசியலிலே சக்தி மிக்கவர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. இது ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் செயல். இதெல்லாமே கடந்த காங்கிரஸ் அரசு சொன்னது வாதம் தானே. ஒரு நிமிஷம், ஏழைகள் ஏமாற்றப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள் பாராளுமன்ற நிலைக்குழு சொல்லியிருக்கு. இந்த பாராளுமன்ற நிலைக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வீரப்ப மொய்லி, காங்கிரஸ்.
இந்த நிலைக்குழுவுல முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களும் இருக்கிறார். ஏன் சொல்கிறேன், கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலேயே அவர்கள் இந்த வாதத்தை வைத்துத்தான் மானியங்கள் நேரடியாக மக்களுக்கு சென்றடைவதற்கான திட்டங்களை திட்டுகின்ற போது அதை கடுமையாக பாஜக எதிர்த்து நேரடி எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் சொல்லி இருக்கிறோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நாங்கள் எப்படி சீர் செய்வோம், அதில் ஊழல் நிறைந்து இருக்கிறது என்று. ஆனால் அப்போது காங்கிரஸ் சொன்னது நாங்க என்ன செய்ய முடியும், நிதி ஒதுக்கிட்டோம், மாநில அரசாங்கங்களுடைய பொறுப்புன்னு சொன்னாங்க. ஆனா நாங்கள் அது போன்று தட்டி கழிக்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 10 நாளா என்ன பிரச்சனை, சர்ச்சைன்னு சொன்னீங்க. என்ன சர்ச்சை? ஆக்ராவிலே ஒரு அதாவது தாய் மதத்திற்கு விரிவாக பேசலாம். இல்ல அது குறித்தே பேசலாம். அதாவது பிரச்சனை அப்படிங்கிறது இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு வெளியில் பேசுகின்ற பிரதமர், நீங்கள் கருத்துக்கள் இல்ல நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். வெளியில் பேசுகின்ற பிரதமர் இந்த இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசக்கூடாது என்று சொல்கிறார். அது வரவேற்கக்கூடியதாகவே இருக்கலாம். அந்த கருத்துக்களை, தன்னுடைய நிலைப்பாட்டை, இந்த அரசினுடைய நிலைப்பாட்டை பிரதமர் அவையில் தெரிவிப்பதற்கு ஏன் மௌனம் சாதிக்கிறார் அப்படிங்கிறது தான் கேள்வி. நிச்சயமாக தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.